ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல நகரப்படலத்துல 51வது பாட்டு பார்க்க போறோம். தனி மலர் திருமகள் தங்கு மாளிகை இணர் ஒளி பரப்பில் நின்று இருள் துறப்பன திணி சுடர் நெய்யுடை தீ விளக்கமோ மணி விளக்கு அல்லன் மகளிர் மேனியே. இதுதான் பாட்டு. இப்போ பதம் பிரித்து பொருள் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அயோத்தி நகரில் இருக்கக்கூடிய மகளிரின் மேனி அழக வர்ணிக்கக்கூடிய பாடல்கள் தான் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் மொத்தம் 3 பாட்டுன்னு சொன்னேன். அதில் 3வது பாட்டு தான் இந்த பாட்டு. தனி மலர் திருமகள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தண்ணீர் தன்மை அது எல்லாமே குளிர்ச்சியை குடிக்கும். அதனால தனி மலர் திருமகள் அப்படின்னா குளிர்ந்த தாமரை பூவில் வாழும் லக்ஷ்மி தேவி தங்கும் மாளிகை, தங்கியிருக்கும் அயோத்தி நகர மாளிகைகள் இணர் ஒளி பரப்பி நின்று மிக்க ஒளி வீசி நின்று. இந்த இடத்துல இணர் அப்படின்னா ரொம்ப மிகுதியாக, பூங்கொத்துன்னு சொல்றோம்ல. இணர் அப்படின்னா பூங்கொத்து, இல்லாட்டி ரொம்ப ஒழுங்கா இருக்கிறது, பூந்தாது, இல்லாட்டி ஒரு பெரிய நெருப்பு, இணர் எரி அப்படின்னு சொல்லுவாங்க. இணர் எரி அப்படின்றதே ஒரு வார்த்தை. அதைத்தான் இதில் வெகுளாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் திருக்குறளில் 8வது குறளில் இணர் எரி தோய்வண்ண இன்னாசையினும் புனரின் வெகுளாமை நன்று அப்படிங்கிறதுக்கு பரிமேலழகரோட உரையில் என்ன சொல்லியிருப்பாரு? பல சுடரை உடைத்தாய பேரெறி வந்து தோய்ந்தாலொத்த இன்னாதவற்றை ஒருவன் செய்தானாயினும் வெகுளாமை புனரின் நன்று அப்படின்னு. அதாவது ஒரு ரொம்ப மிகப்பெரிய நெருப்பு, எப்பேற்பட்ட நெருப்பு? பல சுடர்கள் கொண்டுள்ள நெருப்பு அப்படின்னு இணர் எரி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி இந்த இடத்துல இணர் ஒளி, ரொம்ப மிகுதியான ஒளி வீசி நின்று இருள் துறப்பன, இருளை ஓட்டுபவை திணி சுடர் நெய்யுடை தீ விளக்கமோ. நான் திணி அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம முன்னாடியே பாடல்களில் பார்த்துருக்கோம். அதாவது திணிக்கிறான், நல்லா வச்சு திணின்னு திணிக்கிறான் அப்படின்றதுக்கும் கட்டுன்னு கட்டுறான் அப்படின்றதுக்கும் நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறோம்ல. அதனால கட்டுதல்னு ஒரு அர்த்தம் அதனால தான் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதை தவிர ரொம்ப செறிவோடு இருக்குது அப்படின்னு, ரொம்ப செறிந்து காணப்படுகிறது அப்படின்றதுக்கும் திணி அப்படின்ற சொல் பயன்படுத்துவாங்க. செறிந்த ஒளியையுடைய நெய் விளக்குகளின் விளக்கமோ மணி விளக்கல்ல, மணிகளின் ஒளியோ அல்ல, மகளிர் மேனியே அந்நகரத்து மகளிரின் மேனி ஒளியே அப்படின்றார். இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த பாட்டின் மூலமாக கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, நெய் விளக்குலேருந்து வர்ற ஒளியோ அல்லது அங்கே மணிகளின் ஒளியோ இதெல்லாம் தாண்டி இது ரெண்டுத்தையும் விட மேலோங்கி இருப்பது அங்கே உள்ள மகளிரின் மேனி ஒளி தான். அதுதான் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அந்த நகரத்தின் இருளை நீக்குவதற்கு காரணம் அதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே 2 பாட்டில் பார்த்துருக்கோம். அதாவது நான் பகலினுடைய இகழ்வை அப்படின்னு போன பாட்டுக்கு சொல்லும்போது 76வது பாட்டை உதாரணமாக சொன்னேன்ல. அதை தவிர 125வது பாட்டிலையும் இதே கருத்து இருக்குது. நான் அந்த பாட்டை படிக்கிறேன், கேளுங்க. அணி இழை மகளிரும் அலங்கல் வீரரும் துணிவன அறநெறி தனிவு இல்லாதன மணியினும் பொன்னினும் மனைந்து அல்லது பனி பிரிது இயன்றில பகலை வென்றன. இந்த இடத்துல பகலையே வெல்லும் அளவிற்கு ஒளி வீசுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. அந்த காரணம்லாம் அது மாளிகைகளில் இருக்கக்கூடிய மணிகளாலேயோ அல்லது அங்கே ஏற்றப்பட்ட விளக்குனாலேயோ இல்லை. மகளிர் மேனி அங்கே அவங்களுக்கு அவ்வளோ தேஜஸ் இருக்குது, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இந்த உண்மையாகவே விளக்கிலிருந்து வர்ற ஒளி இருளை நீக்கும் தானே. அதே மாதிரி மணியிலிருந்து பிரகாசிக்கக்கூடிய ஒளி அதுவும் இருளை நீக்கும். ஆனால் அந்த 2 இயல்பும் இல்லை அப்படின்னு மறுத்து கூறி மகளிர் மேனி தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறது அவனுதி அணி அப்படின்னு ஒரு உவமை அணி இருக்குது. அந்த அவனுதி அணி அப்படின்னா என்னன்னு தண்டி அலங்கார நூற்பா சொல்கிறேன், கேளுங்க. சிறப்பினும் பொருளினும் குணத்தினும் உண்மை மறுத்து பிரிதுரைப்பது அவனுதி ஆகும் அப்படின்னா என்ன? சிறப்பு, ஒரு விஷயத்தின் சிறப்பையோ அல்லது பொருளையோ குணத்தையோ அதை மறுத்து வேற ஒன்று தான் அதற்கு காரணம் அப்படின்னு சொல்றது அவனுதி அணி அப்படின்னு. இப்போ சிறப்பு அவனுதிக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம்.
நரை கமழ்த்தார் வேட்டார் நலனணியும் நானும் நிறையும் நிலைதரளா நீர்மை அறநெறி சூழ் செங்கோலன் அல்லன் கொடுங்கோலன் தெவ்வடு போர் வெங்கோபமால் யானை வேந்து அப்படின்றது தான் செய்யுள். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு ராஜாக்கு அவன் எப்பேற்பட்ட ஆட்சி செய்கிறான் அப்படிங்கிறது அந்த செங்கோன்மையை வச்சு தானே அந்த ராஜாவையே அளவிடுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த அரசனின் கொடுங்கோல் எந்த இடத்துல கொடுங்கோல்னு அவர் சொல்ல வர்றாருன்னா, பகைவர்களை அழிக்கும் போது அவன் எவ்வளவு ஒரு ருத்ரனாக மாறுகிறான் அப்படிங்கிறது தான் அவனுக்கு சிறப்பு அப்படின்னு மறுத்து சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு அரசனுக்குரிய சிறப்பு இயல்புகளை மறுத்து இல்ல செங்கோல் இல்ல கொடுங்கோல் தான் அப்படின்னு மறுத்து சொல்ற அழகு அவனுதி, சிறப்பு அவனுதி அணி. அதே மாதிரி பொருள் அவனுதி அணின்னு இன்னொன்று இருக்கு. அதுக்கும் ஒரு செய்யுள் படிக்கிறேன் கேளுங்க. நிலனாம் விசும்பாம் நிமிர்கால் நீர் தீயாம் அலர்கதிராம் வான்மதியாம் அன்றி மலர்கொன்றை ஒன்னருந்தாரான் ஒருவன் ஐயமானனுமாய் எண்ணிறந்த எப்பொருளுமாம் அப்படின்றது தான் செய்யுள். இதுல சிவனை பத்தின ஒரு பாட்டு தான். இந்த பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற பொருள் சிவபெருமான். அப்போ இவர் என்ன சொல்றாரு, சிவபெருமான்ங்கிறது ஈடு இணை இல்லாதவன், அவன் ஒருவனே, ஒப்புமை சொல்ல முடியாதவன், தனக்கு ஓமை இல்லாதான் அப்படின்னு தானே திருவள்ளுவரும் சொல்லியிருப்பாரு. ஓமையே சொல்ல முடியாது, இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இல்ல சிவன் ஒருவன் அப்படின்றது கிடையாது. நிலனாம் விசும்பாம் நிமிர்கால் நீர் தீயாம் அலர்கதிராம் வான் மதியாம், அதாவது சூரியன் சந்திரன் பஞ்சபூதங்கள் இது எல்லாமாகவும் அவன் இருப்பான் அப்படின்னு பொருளையே மறுத்து சொல்றாரு. சிவன் கடவுளுக்கான பொருள் என்ன அதையே மறுத்து சொல்றதுனால இது பொருள் அவனுதி. அதே மாதிரி குண அவனுதி இன்னொன்னு ஒன்று இருக்கு. அதுவும் செய்யுள் படிக்கிறேன் கேளுங்க. மனுப்புவி மேல் வாழ மறைவளர்க்கும் ஆற பனித்தொடையல் பார்த்திபர்கோன் எங்கோன் தனிக்கவிகை தன்மை நிழற்றன்று தன் தொழுத பேதையருக்கு வெம்மை நிழற்றாய் மிகும் அப்படிங்கிறது தான் செய்யுள். இதில் பொதுவாகவே ஒரு வெண்குற்ற குடை, அரசனுடைய வெண்குற்ற குடையை எதை குறிக்கும், தர்மத்தை நிலைநாட்டுகிறவன் அப்படின்னு சொல்லி அதனுடைய நிழல்ங்கிறது கருணை, அந்த செங்கோன்மையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது குளிர்ச்சி தரும். அதனால தான் அதை அவ்வளோ பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாட்டில் அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை இது குளிர்ச்சி கொடுக்காது, இது வெப்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அப்போ முந்தின பாட்டில் பார்த்த மாதிரி தான் நம்ம சிறப்பு அவனுதி அணியில் பார்த்தோம்ல, அதே மாதிரியே இதில் குணத்தால் அது குளிர்ச்சியை கொடுக்காது, வெப்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. யாருக்கு வெப்பத்தை கொடுக்கும், அந்த வெண்கொற்ற கொடை அயோக்கிய பசங்களுக்கெல்லாம் அது அவர் காப்பாற்ற மாட்டார், அது அவங்கள அந்த குடை கீழ் நின்னாங்கன்னா அவங்கள அது வெந்து அவங்க ஒன்றுமில்லாமல் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி 3 விதமாக அவனுதி அணி இருக்குது. சிறப்பு அவனுதி, பொருள் அவனுதி, குண அவனுதி. இந்த இடத்துல இயல்பாகவே இது இந்த மணி விளக்கு இல்லாட்டி தீ விளக்கெல்லாம் அதனுடைய இயல்பை மறுத்து கூறுறாருல, அதனால இந்த இடத்துல குண அவனுதி அணி வகையை சேர்ந்தது. இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. தனிமலர் திருமகள் தங்கு மாளிகை இணர்ஒளி பரப்பில் நின்று இருள் துறப்பன திணிசுடர் நெய்யுடை தீ விளக்கமோ மணிவிளக்கு அல்லன் மகளிர் மேனியே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.